மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். 100க்கு அதிபதியும் அவனுடைய கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தமது ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். அப்போது பூமி அதிர்கிறது, கன்மலைகள் பிளக்கிறது. 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களைக் கண்டு மிகவும் பயப்படுகிறார்கள். இவர்கள் ரோம பேரரசின் போர் வீரர்கள். சாதாரணமாகவே இந்த வீரர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள். இவர்களுடைய இருதயம் கடினமாகவே இருக்கும். பல யுத்தங்களில் இவர்கள் பங்கு பெற்றவர்கள். மற்றவர் மீது இரக்கம் காண்பிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட போர் வீரர்கள் இங்கு பயப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமையாலும் எதிர்த்து நிற்க முடியாது. மனுஷருக்கு ஆத்மா எவ்வளவு தைரியம் உள்ளதாக இருந்தாலும் கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பாக அந்த ஆத்மா நொறுங்கி போகும். அங்கு கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் ரோம பேரரசின் போர் வீரர்கள், புறஜாதியார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி தங்கள் உள்ளத்தில் உணர்த்தப்படுகிறார்கள். புறஜாதியாராகிய இவர்களுடைய இருதயம் மென்மையாகிறது, ஆனால் யூதருடைய இருதயமோ கடினமாயிற்று. இங்கு கூடியிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தியவர்கள், அவரை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்தவர்கள். சற்று நேரத்திற்கு முன் இவர்கள் இயேசுவுக்கு காடியை கொடுத்து அவரை பரியாசம் பண்ணியவர்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கரை தேவனுடைய வல்லமை மாற்றுகிறது. மனுஷருடைய மனச்சாட்சிகளை கிறிஸ்துவின் வல்லமை மாற்றி போடும். இயேசு கிறிஸ்துவை தூஷித்த இந்த போர் சேவகர்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறார்கள். கிறிஸ்துவின் வல்லமை மனுஷருடைய பேச்சுக்களையும் பாஷைகளையும் மாற்றுகிறது. இயேசுவை காவல் காத்திருந்த ரோம போர் சேவகர்கள் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயப்படுகிறார்கள். அங்கு கூடியிருந்த மற்றவர்கள் பயப்பட்டார்களா என்று தெரியவில்லை. ஆனால் போர் சேவகர்களுக்கு பயம் உண்டாயிற்று. போர் சேவகர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். அந்தகார இருள் உண்டானதினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் இவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியில் தாங்கள் பூமிக்குள் விழுங்கப்பட்டு விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள். தம்முடைய சத்துருக்களை தேவனால் எளிதில் பயப்படுத்த முடியும். குற்ற உணர்வு மனுஷருக்கு பயத்தை கொடுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரே அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை. இயேசுவை காவல் காத்து கொண்டிருந்த போர் சேவகர்கள் மிகவும் பயந்து இயேசுவை பார்த்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் இந்த சத்தியமே இப்போது அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. இது பிரச்சனைக்குரிய வார்த்தையாக விவாதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அல்ல என்று வேதபாரகரும் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் இயேசுவுக்கு விரோதமாக குற்றம் சுமத்துகிறார்கள். பிரதான ஆசாரியர் மறுக்கும் சத்தியத்தை ரோம போரரசின் போர் சேவகர்கள் அங்கீகரித்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று சாட்சியாக அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தார்கள். ஆனால் தாங்கள் விசுவாசித்ததை சாட்சியாக அறிவிக்கும் பலன் அவர்களுக்குள் இல்லை. சாட்சி கூற வேண்டிய நேரத்தில் சீஷர்கள் ஓடிப்போய் விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கூட தமது பாடுகளின் மத்தியில் ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவிடம் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து போனதை யூதர்கள் பார்க்கிறார்கள். இயேசுவுக்கு நியமித்த தண்டனை நிறைவேறிற்று என்றும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டுவிட்டது என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசுவை காவல் காத்து கொண்டிருந்த 100க்கு அதிபதியும் போர் சேவகருமோ தாங்களாகவே கிறிஸ்தவ விசுவாச அறிக்கையை அறிவிக்கிறார்கள். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று கூறுகிறார்கள். யாரும் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமலேயே இந்த சத்தியத்தை அறிக்கை செய்கிறார்கள். ரோம போர் வீரர்களை யாரும் பலவந்தம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களால் தைரியமாக கூற முடியாத இந்த சத்தியத்தை போர் சேவகர்கள் விசுவாசித்து தைரியமாக அறிவிக்கிறார்கள்.